ஆமாங்கக்கா. இத்தனை நாள் ஜாலியா இருந்துட்டீங்க. 2, 3 ஆமா? 6.2 ஆமாங்கக்கா. ஓகே. ஹரி குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. சரி ஓகே. 6.23ல என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஒரு லேக் மாதிரி ஒரு கால்வாய் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால்வாய்க்கு பக்கத்துல ஒரு செல் டவர், ஒரு நம்ம ஊர்லலாம் இருக்கும்ல, ஒரு செல்லுக்கு ஒரு டவர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. தொலைக்காட்சி கோபுரம். இப்போ இந்த தண்ணி போகுதுல்ல, இந்த ரிவர் மாரி, லேக். இதோட அந்த எட்ஜு கிட்ட நின்னுக்கிட்டு, இதோட டாப்ப பார்க்குறாங்க. ஓகேவா? இந்த டவரோட மேல் முனைய பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன கோணம் வருது அப்படின்னா, 58 டிகிரி ஆங்கிள்ல பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் தூரம், எவ்வளோ தூரம்னா ஒரு 20 மீட்டர் நடந்து போயிட்டு, அங்கிருந்து திருப்பி அதே டாப்ப பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆங்கிள்னா 30 டிகிரி ஆங்கிள், 30 டிகிரி. அப்படின்னா நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கால்வாயோட நீளம் என்ன? சாரி அகலம் என்ன? அதோட பிரெத் என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அதோட லென்த். நெக்ஸ்ட் இந்த தொலைபேசி கோபுரம் இருக்குல்ல, செல் டவர். இதோட ஹைட் என்ன? அப்படின்னு கேட்குறாங்க. 2 கொஸ்டின் கேட்குறாங்க இதுலயே. கண்டுபிடிக்கலாமா? கொஸ்டின் புரியுதா? கொஸ்டின் புரியுதா? புரியுதுக்கா. இருங்க, ஒயிட் ஸ்க்ரீன்ல எழுதுற மாதிரி வரல. இதோ ஆயிடுச்சு அதுக்கு. நான் சொன்ன கொஸ்டினை திருப்பி சொல்லுங்க அது வரைக்கும். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு. யாருக்கு புரிஞ்சுதோ சொல்லலாம். ஹஷ்னி சொல்லுங்கம்மா. நான் என்னம்மா சொன்னேன்? ஒரு டவர் இருக்குக்கா. அதுக்கு ஒரு கால்வாய்க்கு செங்குத்தா ஒரு டவர் இருக்குக்கா. அத வந்து பார்க்கும்போது ஏற்ற கோணத்துல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 58 டிகிரில இருக்குக்கா. அதுல இருந்து 20 மீட்டர் போனதுக்கு அப்புறம் 30 டிகிரில இருக்குக்கா அதோட ஏற்ற கோணம். அப்படின்னா அந்த அந்த டவரோட உயரத்தையும் கால்வாயோட அகலத்தையும் கேக்குறாங்கக்கா. வெரி குட், வெரி குட், சூப்பர், கரெக்ட். சரி, என்ன இருந்தது? அந்த செல் டவர், அந்த கோபுரத்தோட உயரம் நான் ஹச்ன்னு வச்சுக்கிறேம்மா. அந்த கால்வாயோட நீளம் என்னன்னு எனக்கு தெரியல, நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதோட ஆங்கிள் வந்து எவ்வளோம்மா? 50. ஓகே, 58 டிகிரி. இப்போ கொஞ்சம் தூரம், எவ்வளோ தூரம்? 20 மீட்டரா? 20 மீட்டர். நகர்ந்து போனதுக்கு அப்புறமா அதே டாப்பை பார்க்குறோம். அப்போ ஆங்கிள் வந்து 30 டிகிரி. அவ்வளோதான். இப்போ நானாச்சும் என் நேம் கொடுத்துக்கிறேன். இது ABCD. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நான் இந்த ஏசிடி இந்த குட்டி முக்கோணத்தை எடுத்துக்க போகிறேன். இந்த 58 டிகிரி ஆங்கிள் இருக்குல்ல, அந்த முக்கோணத்தை எடுத்துக்க போகிறேன். எனக்கு இந்த சைடு வேணும், இந்த சைடு வேணும். செங்குத்தா இருக்கிறதுனால பர்பெண்டிகுலர்னா கண்டிப்பாக இங்கே 90 டிகிரி தான் ஃபார்ம் ஆகும். சரி, இப்போ சொல்லுங்க. இது ஆப்போசிட், அட்ஜசன்ட், எதிர்ப்பக்கம், அடுத்துள்ள பக்கம். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்? வெரி குட், வெரி குட். tan தீட்டாக்கு பதிலாக 58 டிகிரி. ஆப்போசிட் எதிர்ப்பக்கம் வேல்யூ h, அட்ஜசன்ட் அடுத்துள்ள பக்கம் வந்து x. இந்த வேல்யூ நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, அதனால அவங்களே கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. tan 58 டிகிரி வேல்யூ 1.6 00 3 ஓகேமா. இப்போ நீங்க எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கோங்க. சும்மா எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கோங்களேன். எக்ஸை இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா இது ஆப்போசிட் கீழே டிவிஷன்ல வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது அப்படியே 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பெரிய முக்கோணம் நான் எடுத்துக்கிறேன். பெரிய முக்கோணம் என்ன?
ஏ பி டி இதில் வந்து 30 டிகிரி ஆங்கிள் இருக்குது. அதே ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டு தான் அடுத்துள்ள பக்கம். ஆனால் இப்போ எடுத்துக்கும் போது இது ஃபுல்லும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபுல் அப்படின்னா 20 + எக்ஸ் 20 + எக்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் அதோட மொத்த அளவு. அது ஃபுல்லும் எடுத்துக்கணும். அப்போ இங்கேயும் tan தீட்டாக்கு பதிலாக 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் வேல்யூ ஹச் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் 20 + எக்ஸ். tan 30 டிகிரி வேல்யூ என்னமா? 1/√3 ஈக்குவல் டு ஹச் பை 20 + எக்ஸ். நான் இதை வந்து இந்த பக்கம் கொண்டு போய் மல்டிப் பண்ண போகிறேன். அப்போ 20 + எக்ஸ் டிவைட் பை √3 டிவைட் பை √3 கூட நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ ஈக்குவல் டு √3 ஹெச்னு வரப்போகுது. √3யோட வேல்யூ என்ன? 732 இன்ட்டு ஹெச்னு இருக்குன்னு வச்சுப்போம். எனக்கு வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ தெரியும். அதை மல்டிப் பண்ணிடுவோமா? சரி, ஆட் பண்ணிடுவோமா? ஏதாவது சிம்பிளாக பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அதாவது இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணி கஷ்டப்படாமல் ஏதாவது சிம்பிளாக பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம பண்ணலாம். இருங்க பார்க்கலாம். எக்ஸுக்கு இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஹெச் பையில் ஒரு ஆன்சர் வரும். அப்புறம் திருப்பி அதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப் பண்ணுமா? சரி போடலாம் வாங்க. எப்படினாலும் இது டைம் எடுக்கும் தான். சரி போட்டுருவோம். சரி, இப்போ நான் வந்து எக்ஸுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ அங்கே என்ன இருக்குது? 20 + எக்ஸுக்கு பதிலாக ஹெச் பை 1.6003 ஈக்குவல் டு 1.732 ஹெச்னு இருக்குது. இந்த டேமை நான் இந்த பக்கம் கொண்டு போகணுன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணி தான் கொண்டு போகலாம். ஏன்னா ஹோல் டிவைட் பைன்னு வந்தால் தான் அந்த பக்கம் கொண்டு போகலாம். நான் இந்த 20 கூட இதை மல்டிப் பண்ண போகிறேன். மல்டிப் பண்ணி பாருங்கம்மா. 16003 கூட 20 மல்டிப் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த டேம் வருது. 32006 லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இதுக்குள்ள ஒரு 0 வேறு இருக்கும். அப்படின்னா 32 பாயிண்ட் இப்படி வரும். ஓகேவா? இங்கே ஒரு 0 வரும். அது 6க்கு அப்புறம் இருக்கிறதுனால அது நமக்கு கன்சிடர் பண்ண தேவையில்லை. இன்ட்டு ஹெச் ஹோல் டிவைட் பை 1. நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு தெரியுதாம்மா? டேரெக்டாக இது ஆப்போசிட் சைடு நம்மளால் கொண்டு போக முடியாது. ஓகேவா? அப்போ காமனாக கொண்டு வந்துட்டு தான் நம்மளால் கொண்டு போக முடியும். அதனால தான் போனால் இது சேர்ந்து தான் போகும். தனியாக மல்டிப்பிளில் கொண்டு போக முடியாது. அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். சரி, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போய் இங்கே மல்டிப் பண்ண போகிறேன். 32.006 + ஹெச் இது இங்கே மல்டிப் பண்ணணும். அப்போ 1732 கூட 16003 மல்டிப் பண்ணணுமா? மல்டிப் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் அதே ஆன்சர் வருதான்னு. நைன்டி 19 1 ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க சொல்லலாம். சிக்ஸ் 9 1 7 11 6 7 7 2 லாஸ்ட்லேருந்து எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? இதில் ஒரு 3, இதில் ஒரு 4, அப்படின்னா 7. 1 2 3 4 5 6 7 2 பாயிண்ட் சம்திங் தான் வருது. 2 பாயிண்ட் சம்திங். இத்தனை வேல்யூ நமக்கு தேவையில்லை. ஒரு 3 டிஜிட் இருந்தால் போதும். இது வந்து 5யோட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இதை நான் கேன்சல் பண்ணிவிட்டு இது கூட 1 ஆட் பண்ணால் 10 ஆகிடும். அப்போ இந்த 2 போயிட்டு 1 போயிட்டு 2 வந்துடும். இது 2 தான். அப்போ விட்டுடலாம். இங்கே வந்து 7 இருக்குது, 5 விட ஜாஸ்தி. அப்போ இதை விட்டுட்டு இது கூட 1 ஆட் பண்ணால் 2 மாறிடும். அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 2.772 இப்போதைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நம்ம இங்கே எழுதணும், இங்கே எழுதணும். 2.772 இன்ட்டு ஹெச். அதாவது பாயிண்ட் சம்திங்கில் இருக்கும்போது எக்ஸாக்டாக ஆன்சர் வரலைனாலும் கிட்டத்தட்ட தோராயமாக ஒரு வேல்யூ வந்தால் ஓகே தான். இப்போ நான் இந்த ஹெச்சை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறேன்.
32006 equal to 2.772h minus h. அப்போ இது வந்து 1h, இது வந்து 2.772h. அப்படின்னா இது ஒரு முழு எண் போயிருச்சு அப்படின்னா இந்த 2ல 1 போயிடும். அப்போ 1.772hன்னு இருக்கும். 32.006ன்னு இருக்கு. எனக்கு h தான் வேணும். h மட்டும் நான் இங்க வச்சுக்கிறேன். பேலன்ஸை இந்த பக்கம் கொண்டு போறேன். அப்போ 32.006 டிவைடட் பை 1.772ன்னு வருது. இது ஒரு ஹோல் நம்பரா மாத்தணும்னா மேலையும் கீழையும் நான் வந்து 1000ஆல பெருக்க போறேன். அப்படின்னா இது 32.006ன்னு மாறிடும். இது 1772ன்னு மாறிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணி ஒரு ஒரு நம்பரா கொண்டு வரணும். இப்போ நான் வந்து 2 டேபிள்லேயே கேன்சல் பண்ண போறேன். சின்ன சின்னதாக தான் கேன்சல் பண்ண போறேன். 17ல் எத்தனை 2 மார்க்கு? 8 டைம்ஸா? 8 பேலன்ஸ் வந்து 6. இது வந்து 116003. திருப்பி நான் 2 டேபிளை தான் கேன்சல் பண்ண போறேன். அப்போ இது வந்து 8001 பேலன்ஸ் 1 பாயிண்ட்டு நமக்கு வந்து 1 இருக்கும். அப்போ 10 5. இப்போ திருப்பி நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நான் கீழே சேர்த்துக்கல, விட்டுட்டேன் அப்படியே. இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 00. இது அங்கே வராது, அப்போ 0 ஆகிடும். இங்கே போயிடுச்சுன்னா ஒரு 8 டைம்ஸ் வரும். இது திருப்பி 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இங்கே எதுவுமே வராது, 0 பாயிண்ட் சம்திங், அது வேணாம் எனக்கு. 200004. திருப்பினா 515. இதை கேன்சல் பண்ணோன்னா எனக்கு வந்து 10002 வருது. இதை நான் வந்து 11 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா, சரி 11 வேணாம், 2 டேபிளே கேன்சல் பண்ணுவோம். சரி 5 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 11 வரும். இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 200.20னா 4 வரும். இப்போ நான் 11 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 20ல் வந்து ஒரு 11 இருக்குது, பேலன்ஸ் 9. 90ல் வந்து 8 11 இருக்குது, பேலன்ஸ் 88. அப்போ பேலன்ஸ் 2. 24ல் வந்து 2 டைம்ஸ் இருக்குது. ஹெச்சோட வேல்யூ என்னம்மா வருது? இந்த சம்முக்கு ஆனால் இவ்வளோ பெருசு போகணுமா? பார்ப்போம் இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்டாக பண்ண முடிஞ்சா பண்ணுறேன். 18 பாயிண்ட் சம்திங் தான் வருது. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். 18.2 வருது எனக்கு. பாயிண்ட் சம்திங்கில் டிஃபர் ஆகலாம். கரெக்டாக தான் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் போடுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். நான் எதாவது ஷார்ட்கட் இருந்தால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இதை கவனிச்சுக்கோங்க. ஹெச் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஹெச்ன்றது இந்த ஹைட்டு. நமக்கு வந்து ஹைட்டு மட்டும் கேட்கல, அந்த அகலம் பிரெத்தும் கேட்டிருந்தாங்களா? அப்போ எதுலையாவது சப்ஸ்டியூட் பண்ணி இதில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹெச்சோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 18.2 டிவைடட் பை 1.6003. நான் மேலேயும் கீழேயும் வந்து 10,000ஆல் மல்டி பண்ணிக்கிறேன். ஒரு ஹோல் நம்பராக மாறணும், முழு எண்ணாக மாறணுன்றதுக்காக 10,000ஆல் மேலேயும் கீழேயும் நான் வந்து பெருக்க போகிறேன். இருக்கீங்களா எல்லாரும்? எதோ பண்ணுறேன்னா ஒன்றும் புரியலையா? என்ன பண்றேன்னு புரியுதா? புரியுதுக்கா. சரி, ஓகே. சரி, இப்போ நான் வந்து 2 டேபிள், எனக்கு 2 டேபிள் தான் கம்ஃபர்டபுள், அதனால நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 3ல் வந்து ஒரு 2 தான் இருக்குது. பேலன்ஸ் 0.5 வரும், நான் அதை சேர்த்துக்க போகிறது கிடையாது. இதில் 9 1 பேலன்ஸ் 30. இதையும் திருப்பி நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். இது 0ன்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து 4 பேலன்ஸ் 1 5 5 1 பேலன்ஸு, அப்போ இதுவும் 5 ஆகிடும். 00. அப்புறம் இது வந்து 2000. இது வந்து 2217,150. இப்போ இதை நான் திருப்பி கேன்சல் பண்ணேன்னா இந்த 0 எனக்கு வேணாம். நான் 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். அப்போ இது 40 மாறிடும். இதில் வந்து 4 பேலன்ஸ் 2, இதில் 5 2 5 ஆகிடும். திருப்பி நான் வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போ 8 ஆகிடும். இதில் வந்து 9 1ன்னு வந்துடும். இதை 8ல் 1 பேலன்ஸ் 1, இதுலேயும் ஒரு 1 தான். பேலன்ஸ் வந்து 8னா 3 30ல் வந்து
24 பேலன்ஸ் வந்து 6. அப்போ 60ல் வந்து 7 டைம்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னமா வருது பாருங்க. 11 பாயிண்ட் சம்திங் தான் வருது. கரெக்டு தான். 29 வருது நமக்கு. இங்கே என்ன இருக்குது? 29 இருக்குது. நமக்கு என்ன வருது பாருங்க. 37. ஓகே தான். எல்லாமே மீட்டர். அதுலேயே மீட்டர்லையும் நான் எழுதிக்கிறேன். சரி, இப்போ என்னென்னமோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னது புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். வேறு ஏதாவது இதுக்கு ஷார்ட்கட் இருந்தால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு தூக்கம் வந்துருச்சா? ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டு கணக்கே பார்க்குறோம். 2 பீஸ் இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சா? ஒரு பீஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு கிளம்பிடுச்சு ஒரு பீஸ். சரி பார்ப்போம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஆரம்பிச்சுக்கலாம். சச்சின் ஏன் வரலன்னு தெரியல. அவங்க வரவே மாட்டேங்கிறாங்க. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் அனுப்பி வச்சிருவாங்க அவங்க அப்பா. சரி, இங்கே நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த முக்கோணம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம ஹெச் இது எக்ஸ் இது 20ன்னு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு நான் அந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டு tan 58 டிகிரி அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் ஒரு சைடு பேலன்ஸ் ஒரு சைடு வந்துச்சு. இப்படி தான் இருந்தது நமக்கு. அதுக்கப்புறமா இதை அப்படியே வச்சுட்டு இப்போ பெரிய முக்கோணம் எடுத்துக்கிறேன். ஏபிடி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கும் போது அதே tan 30 டிகிரி ஆப்போசிட் அட்ஜசன்ட்னா எதிர்பக்கம் அடுத்த பக்கத்தில் சப்ஸ்டியூட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணி அந்த √3க்குலாம் நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதில் வந்து இந்த எக்ஸோட வேல்யூ எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணமா. சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சிது. நிறைய கேன்சல் பண்ணுற மாதிரி இதை கிராஸ் மல்டிபிள் பண்ண வேண்டியிருந்துச்சு. கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஹோல் டிவைடபிள் வரும். அப்புறம் அதை தூக்கிட்டு போய் இங்கே நமக்கு கொடுக்கும்போது மல்டிபிளில் வரும். அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு ஹெச் தான் நமக்கு வேணும்னா ஹெச் எல்லாம் ஒரு பக்கமும் பேலன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்தேன். அப்போ சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி வேல்யூ வந்தது. எனக்கு ஹெச் மட்டும் தான் வேணும் போது மல்டிபிள் இருந்த டைம் ஆப்போசிட் சைடு வரும்போது டிவிஷன் வகுத்தல் வந்துச்சு. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது இந்த வேல்யூ வந்துச்சு. ஹெச் கண்டுபிடிச்சோம். அதை தூக்கிட்டு போய் திருப்பி இதிலேயே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இதுதான் கான்செப்ட். கான்செப்ட்ல உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? இந்த கான்செப்ட்ல எதுவும் டவுட் இருக்காமா? தாரகா? ஓகே. குட் கேர்ள். சரி, இப்போ இதுவே நம்ம ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். உங்கள் ஸ்கூலில் யாருக்கும் இந்த சம் சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஏம்மா யார்? ஓகே சரி, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு போட்டேன்ல அது கரெக்டு தான். tan 58 டிகிரி ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ் அது கரெக்டு. அதில் வந்து tan 58 டிகிரிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க? 003. ஓகே, ஞாபகம் இருக்குது. ஓகே, இதை நான் ஒன்று அப்படியே வச்சுக்கிறேன். செகண்ட் அதே tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் போது 20 + எக்ஸ். இது வந்து 1/√3 ஈக்குவல் டு ஹெச் பை 20 + எக்ஸ் இருந்துச்சா? இது அப்படியே செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போது நான் வந்து இதை வந்து டிவைட் பண்ண போகிறேன். இந்த 1 2 நான் சும்மா வகுத்து பார்க்க போகிறேன். இந்த ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு நான் பார்க்க போகிறேன். எதை எதால் வகுக்கலாம்? இந்த டேம் அதாவது இந்த செகண்டை டிவைட் பை 1 பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? வேற ஐடியில் வந்துட்டீங்களாப்பா? சரி, ஓகே ஓகே. இந்த செகண்ட் டேம் டிவைட் பை இந்த ஃபர்ஸ்ட் டேமை நான் வந்து வகுக்க போகிறேன். ஹெச் பை எக்ஸ். அப்படின்னா இந்த பக்கம் இது எப்படி மாறும்னா 1 இந்த வந்து இது கூட மல்டிப்ளை ஆகிடும். ஓகேவா? அப்போ 1.6003 இன்ட்டு √3. √3 அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம், அப்புறம் பார்த்துப்போம். சரி, இது எப்படி மாறும்? 20 + எக்ஸ். இது அப்படியே ரெசிப்ரோக்கல் தலைகீழ போகுமா? அப்போ எக்ஸ் பை ஹெச்னு வரும். இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும். சரி, இப்போதைக்கு ஏதோ சிம்பிளிஃபை ஆன மாதிரி இருக்குது. 1
1.6003 இன்ட்டு √3க்கு வேல்யூ 1.7. சரி, √3 கூட நான் இப்போ மல்டி பண்ண போகிறது கிடையாது. நம்ம இப்படியே சும்மா வச்சுப்போம். ஈக்குவல் டு x/20 + xன்னு இருக்கு. இதை இங்கேயும் நான் மல்டி பண்ணிக்கிறேன். ஏதோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க போடலாம். ஓகேவா? உங்க விருப்பம் தான். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்படி கொண்டு வந்து பார்க்கலாமா அப்படின்னு. இல்ல. உங்களுக்கு எப்படி போட்டாலுமே ஆன்சர் வருமே. அப்புறம் எப்படி மார்க் போட மாட்டாங்க? போடுவாங்க. போட்டிங்களா இப்படி? இந்த சம் இல்லக்கா, வேற ஒரு சம் இது மாதிரி ட்ரை பண்ணி வச்சா மார்க் போடலக்கா. ஆன்சர் கரெக்டா வந்துச்சா? கொஞ்சம் மிஸ் ஆயிட்டுக்கா, 2-3 பாயிண்ட் இதாயிட்டுக்கா. உங்களுக்கு தான் ஒரு மிஸ்டேக்னாலே மார்க் போடலன்னு சொன்னீங்களே, அதனால போடாம இருந்திருப்பாங்க. ஆனா அந்த மிஸ்டேக்கும் பண்ணக்கூடாதுல்ல. ஓகேக்கா. சரி, இப்போ நான் எக்ஸை ஒரு சைட் கொண்டு போகிறேன். இப்போ 20 இது -xன்னு வரப்போகுது. அப்போ எக்ஸ் 1.6003 எதுவுமே நான் இன்னும் சால்வே பண்ணலமா. சரி, இப்போ தான் நம்ம இனிமே தான் மல்டிபிள் டிவிஷன் எல்லாமே பண்ணணும். நான் வந்து 20 எக்ஸ் ரெண்டுலையும் காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ 1.6003 √3 - 1. இந்த 1 பாயிண்ட் இதுலேருந்து ஒரு இது மல்டிபிள் அதுக்குள்ளலாம் பண்ண முடியாது. இதை மல்டி பண்ணிட்டு தான் பண்ணலாம். √3க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி அப்புறம் -1 பண்ணி அதை இந்த பக்கம் டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எல்லாமே கான்செப்ட் ஒன்று தான். நீங்கள் எப்படி வேணுமோ அதை கொண்டு வரலாம். அது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த மாதிரி கூட நீங்கள் போடுறதுனா போடலாம். இதுவும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சி இதோட வேல்யூ எடுத்துட்டு வந்து இதில் ஏதாவது சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இது வகுத்து நீங்கள் போடலாம். உங்கள் விருப்பம். நான் ஃபஸ்ட்டு பாட்ட மாடல்லையும் போடலாம், இல்லை இந்த மாடல்லையும் போடலாம். உங்கள் புக்கில் எந்த மாடல் போட்டிருக்காங்க? வகுத்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஈஸியாக ஆன்சர் வருதுக்கா. அவங்களாமே இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி நமக்கு அந்த மாதிரிலாம் வந்துருக்கு பாருங்க. அவங்க ரொம்ப ஷார்ட்டாக நமக்கு சும்மா பார்க்குறதுக்கு ஷார்ட்டாக இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஆனால் அதில் இவ்வளோ வேலை இருக்கு. ஓகேவா? இதை வந்து உங்களால் ஷார்ட்கட்டோ இல்லை மனப்பாடமோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் இதில் போட முடியும். கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க. பாயிண்ட்ல டிஃபர் ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த முழு எண்ணில் மாறக்கூடாது. இந்த சம் ஓகேவா பாருங்க. இருக்கீங்களானே தெரியலையே. இருக்கும்க்கா. சரி, புரியுதா? ஏதாவது புரியுதா? புரியுதுக்கா, கண்ணுதான் தெரியல. கண்ணுதான் தெரியலையா? உங்களுதுல ஜூம் பண்ண முடியும்ல? ஜூம் பண்ணி பாருங்க. ஓகேக்கா. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் கொஞ்சம் கொஞ்சம் நவுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி வச்சிருக்கேன். நீங்க உங்க ஸ்க்ரீன்ல ஜூம் பண்ணி பாருங்க. கிட்டக்க வச்சுக்கோங்க. நந்தினி, பேச மாட்டேன்னு சபதம் எடுத்துட்டீங்களா? பாத்துட்டு இருந்தேன்க்கா சம்ம. சரி, பாருங்க. ஓகேக்கா. மத்தவங்களுக்குலாம் ஓகேவா? சந்தோஷ் நீக்கு ஓகேவா? தாரகா, நிரஞ்சனா ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஓகே. ஹரி ஓகேக்கா. ஓகே. ஓகேக்கா. ஹர்ஷ்னி கேட்டாதான் சொல்வீங்களா? ஓகேக்கா. இளம்பிரியன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்க்கா. ஓகேக்கா. சரி, ஓகே. உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. சரி, இதே மாதிரி மாடல்ல ஒரு சம்மு பயிற்சியில இருக்காது, போடுவீங்களா? இதே நாங்க போட மாட்டோம், நீங்க அதை வேற போட சொல்றீங்களான்றீங்களா? இதுக்கப்புறம் ஒரு ஃப்ளைட் சம் இருக்கு. அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஸ்டான ஒரு சம்மு. அதுதான் இருக்கு. அதனால தான் அதை நடத்தணுமான்னு யோசிக்கிறேன். நான் நடத்திடுவேன். அதை விட்டா பாக்கி எல்லாமே உங்களுக்கு குழப்பமான சம்ஸ் தான் இருக்கு. சரி, பாக்குறேன். ஏதாவது சிம்பிளான சம்ஸ்லாம் இன்னைக்கு சொல்லி கொடுக்குறேன். சரி, இது என்னன்னு பாப்போமா? ஒருத்தவங்க என்ன பண்றாங்கன்னா, வீட்டு வாசல்ல நின்னுட்டு இன்னொரு வீட்டு ஜன்னலை எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கணக்கு. அவங்க வந்து அவங்களும் அதே மாதிரி வீட்டுக்கு ஜன்னல் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால
இவங்க வீட்லேருந்து அவங்க வீட்டு ஜன்னல பார்த்துட்டு இருக்காங்க. டாப்பையும், பாட்டத்தையும். கீழ அந்த ஜன்னலோட எங்க முடியுதோ அங்க பார்க்குறாங்க. ஜன்னல் மேல என்ன இருக்கோ அது பார்க்குறாங்க. வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு. அக்கா நீங்க எப்படி பாக்குறாங்கன்னு தானே சொன்னீங்க. சரி. உள்ளலாம் எட்டி பார்க்கல அவங்க. சும்மா வெளியில நின்னு அவங்க வீட்ல உள்ள ஜன்னல பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகேக்கா. சரி. இப்ப பாருங்க. இப்ப என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கதைய உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு குடுத்துருக்காங்கம்மா. உங்க ஹைட் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க ஹைட் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். 162 மறந்துட்டுக்கா. 1.62 1.62. இளம்பிரியன் என்னப்பா சொன்னீங்க? 125. 165. பரவாயில்லையே. என்னை விட ஹைட்டா இருப்பீங்க போல. அப்பா 172. 172வா? ஐயோ சரி ஓகே. தோராயமா ஏதாவது ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்க போதும். 1.62ன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. தாரகா ஹைட்டு தெரியுமா? தெரியலக்கா. தெரியல. நீங்க எப்படியும் ஒரு 145க்குள்ள தான் இருப்பீங்க. 145 தான் இருப்பீங்க. நிரஞ்சனா தெரியலக்கா. தெரியல. எல்லாரும் உங்க ஹைட் 160. என்ன? 168 168. பரவாயில்ல. ஹைட்டு தான். ஹரிணி மறந்துட்டுக்கா. மறந்துட்டு. எல்லாருமே உங்க ஹைட் அண்ட் வெயிட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சந்தோஷ் நீ சொல்லுங்கம்மா. 145 145. நீங்களும் அப்போ வந்து தாரகா ஹைட்டு தான் இருப்பீங்க போல. சரி. ஹர்ஷினி சொல்லிட்டீங்களா? பாக்கி எல்லாரும் சொல்லிட்டீங்களா? யாரும் கேட்கலையா நானு? நந்தினி பாத்தீங்களா? சொல்லவே இல்லை. சொல்லிட்டேன்க்கா. ஓ நீங்க தான் அந்த 162 சம்திங் சொன்னீங்களே. ஓகே ஓகே. சரி. இங்க ஒருத்தவங்க இருக்காங்கம்மா. அவங்க ஹைட் வந்து ஹரியோட தாண்டி 180. அப்ப எவ்வளவு ஹைட்டா இருப்பாங்க பாத்துக்கோங்க. அவங்களும் வந்து 10th தான் படிக்கிறாங்களாம். ஓகேவா? அவங்க என்ன பயிற்சி வேண்டும்க்கா. எதுக்கு ஹைட் ஆவறதுக்கா? வளர்றதுக்கு. இதுவே ஹைட் தான். ஹைட்டுக்கேத்த வெயிட் இருக்கீங்களான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அது இல்லக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் வெயிட் இது பண்ணுங்க. அப்புறமா ஹைட்டுக்கு போய்க்கலாம். ரொம்ப ஹைட்டா இருந்தாலும் ஒல்லி குச்சி மாதிரி இருப்பீங்க எல்லாரும். அதனால ஹைட்டுக்கேத்த வெயிட் இருங்க போதும். சப்போஸ் இப்போ 168 இருக்கீங்கன்னா ஒரு 68 வெயிட் இருக்கணும் நீங்க. அதான் கரெக்ட். அப்படி யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. 173 இருக்கீங்கன்னா நீங்க 73 kg இருக்கணும். இருப்பீங்களா ஹரி? 60 அது பத்தாது. அப்ப நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு 7 இன்னும் ஒரு 13 இம்ப்ரூவ் பண்ணலாம். அந்த மாதிரி என்ன ஹைட்டோ அதில் வந்து 100 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களோட வெயிட்டா இருக்கணும். சரி. இப்போ ஏன் நான் இதை கேட்டேன்னா, ஒரு பையன் இல்லை யாரோ ஒருத்தவங்க ஒரு பையன்தான். அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு 180 நின்னுக்கிட்டு, பத்மஸ்ரீ லேட் ஆயிட்டாமா? ஆமாங்கக்கா. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கக்கா. சரி ஓகே. குட் ஈவினிங்மா. இப்போ நம்ம பார்க்கறது வந்து எக்ஸசைஸ் 6.2ல தேர்ட் செம்மா. உங்க ஹைட் எவ்வளோ பத்மஸ்ரீ? 150க்கா. 150. வெயிட் வந்து 30க்கா. அப்போ ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கீங்க. இன்னும் 20 கிலோ நீங்க எக்ஸ்ட்ராவா இம்ப்ரூவ் பண்ணணும். என்னப்பா? ஐயோ அதை ஆன் பண்ணிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைச்சேன். வீட்டில் பேசிட்டு இருக்கீங்களா? சரி. இப்போ ஏன் நான் இதை கேட்டேன்னா, ஒரு பையன் வந்து நிக்கிறான்ப்பா. அவங்க ஹைட் வந்து 180. இந்த பையன் தான் என்ன பண்றான்,
பக்கத்து வீட்டோட ஜன்னலை பார்த்துட்டு இருக்கான். ஜன்னல் வந்து எப்படி இருக்குன்னா, இவன் இங்க நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஜன்னல் வந்து இங்க இருக்கு. ஓகேவா? இங்கேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பாட்டம் இங்கேருந்து இது பார்க்குறான். அது வந்து என்ன ஆங்கிள்ல இப்படி ஸ்ட்ரைட்டா பார்த்தாங்கன்னா, இப்படி நேரா பார்த்துருப்பாங்க. ஆனா, இப்படி கொஞ்சம் அண்ணாந்து பார்க்கறதுனால ஒரு 45 டிகிரி ஆங்கிள்ல பார்க்குறாங்க இங்க. ஓகேவா? எங்க பாட்டம் பார்க்கும்போது 45. இது வந்து 45. கலர் மாறுனேன். இது வந்து 45 டிகிரி ஆங்கிள். இப்போ டாப்ப பார்க்குறாங்க. மேல பார்க்குறாங்க. அது வந்து 60 டிகிரி. ஓகேவா? இப்படி பார்க்குறாங்க. அப்படின்னா, இந்த வீட்டுக்கும், இவங்க வீட்டுக்குமான அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, ஒ ஒரு 5 மீட்டர் இருக்கு. இப்போ இந்த ஜன்னலோட உயரம் என்னன்னு கேட்குறாங்க. அந்த விண்டோவோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. ஏன்னா, அந்த பையன் அதுதானே, அதே மாரி ஜன்னல்ல நம்ம வீட்டுக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அந்த வீட்டோட விண்டோவோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும்னு நெனைக்கிறாங்க. அதனால தான் டாப் அண்ட் பாட்டம் அவங்க வந்து பார்த்து வச்சிருக்காங்க. அப்ப இதோட ஹைட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதுல என்னென்ன ஹிண்ட் இருக்கு? இதுல நமக்கு தேவையில்லாத ஒரு ஹிண்ட் இருக்கு. இவ்வளோ நேரம் நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் என்ன கேட்டுட்டு இருந்தேன்? ஹைட். ஆனா இங்க வந்து ஹைட் முக்கியமே கிடையாது. தேவையில்லாம எக்ஸ்ட்ராவா நம்மள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக குடுத்துருக்காங்க. ஏன்னா, அந்த பையன் நின்னுட்டு தானே பார்க்குறான். நின்னுட்டு பார்க்கும்போது, அவனோட ஐ சைட்ல இருந்து தான் நம்ம கால்குலேட்டே பண்ண போறோம். அதுக்கு அவன் எவ்ளோ பெருசா இருந்தா நமக்கு என்ன? ஓகேவா? அப்ப அது வந்து எக்ஸ்ட்ராவா குடுத்து நம்மள வந்து குழப்புறாங்க. நமக்கு அது தேவையில்ல. அத நம்ம விட்டுறலாம். சரியா? அதனால அத வச்சு நம்ம எதுவுமே பண்ண போறது கிடையாது. ஐயோ! என்னடா இவ்ளோ பெருசு போச்சு. இருங்க. இவ்ளோ பெருசு நான் வரையவே இல்ல. நான் குட்டியா தானே வரைஞ்சேன். ஆனா அது பெருசாயிடுச்சு. இங்க வச்சுப்போம். சரி. இப்போ இந்த ஹைட் இப்ப விண்டோ இருக்கா? இங்க வந்து இங்கேருந்து இங்க பார்த்தப்போ அவங்களோட விண்டோவோட சைஸ் எவ்வளோ இருந்துச்சு? சரி, ஆங்கிள் வந்து 45 டிகிரி. இப்போ இங்கேருந்து ஃபுல்லா பெருசு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 60 டிகிரி ஆங்கிள்ல இருந்துச்சு. இவங்களோட ஹைட் வந்து 180. அது நமக்கு தேவை கிடையாது. அதனால சும்மா அப்படியே விட்டுறலாம். இங்கேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட்டே எடுக்க போறோம். இவங்க 2 வீட்டுக்குமான டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஓகேவா? இப்போ இது ஏ, இது பி, இது சி, டினா நமக்கு சிடியோட வேல்யூ தான் வேணும். இதுதான் ஹைட் ஆஃப் தி விண்டோ. அந்த ஜன்னலோட ஹைட் இதுதான். ஆனா, இது வேணும்னா நம்மளால டைரக்ட்டா இத மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஃபுல்லும் எடுத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்? என்ன பேர் வைக்கலாம்? எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ கண்டுபிடிச்சுட்டு, இந்த ஃபுல் ஹைட்ட வச்சு தான் இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஏ, பி, டி எடுத்து கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஃபுல் ஹைட் வேணும்னா எக்ஸ் பிளஸ் ஹெச். ஃபுல்லும் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஓகேவா? இந்த கீழ உள்ள வேல்யூ நமக்கு தேவை கிடையாது. அப்ப இந்த மேல உள்ள முக்கோணத்தை மட்டும் வச்சு நம்ம சம் போட்டுடலாம். இப்ப போடலாமா? நீ பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ, பி, சி இத மட்டும் வச்சு போட போறேன். நந்தினி சொல்லுங்கம்மா. இந்த சைடும் இந்த சைடும் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன்னா இதோட வேல்யூ நமக்கு தெரியும். இத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இது என்னென்ன சைடு, என்ன டேர்ம் எடுத்துக்கிட்டா கரெக்ட்டா இருக்கும்? ட்ரையாங்கிள் ஏபிசில டான் தீட்டாவாக்கா? டான் தீட்டா. வெரி குட். டான் தீட்டாவாக்கான்னு என்கிட்ட கொஸ்டின் கேட்கக்கூடாது. கரெக்டா நீங்களே சொல்லணும். டான் தீட்டா தான். ஏன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் தானே வருது. தீட்டாக்கு பதிலா 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட் எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டான் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னு எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப் வரணும். டைரக்டா இதுக்கு வந்துடாதீங்க இந்த மாதிரி. சரியா? சரி, இப்ப சொல்லுங்க. டான் 45 டிகிரியோட வேல்யூ நான் கேட்கறவங்க சொல்லுங்க. இளம்பிரியன் சொல்லுங்கப்பா. டான் 45 டிகிரி என்ன? அடிக்கடி யூஸ் ஆகுமே. இளம்பிரியன் போன் வச்சிட்டீங்க, போயிட்டீங்களா? 1 தான். கன்ஃபியூஷனே வரக்கூடாது. 1 தான். அடிக்கடி யூஸ் ஆகும்பா. டான் 45 மறந்துடாதீங்க. அந்த டேபிள மட்டும் படிச்சிருங்கப்பா. சரி சரி, படிச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த 5 எடுத்துட்டு போய் நான் ஓகேப்பா. 5 1 கூட மல்டிபிள் பண்ணா 5. எல்லாமே மீட்டர் தான் நினைக்கிறேன். மீட்டர்னே நான் வச்சுக்கிறேன்.
எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சுமா. எக்ஸ்ன்றது இதோட வேல்யூ எக்ஸ். அப்போ ஃபுல் ஹைட் வேணும்னா நம்ம இது 5 இது 5, இது ஃபுல் ஹைட் வேணும்னா 5 + h. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ h மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இப்போ ஏபிடி இந்த முக்கோணம் நம்ம எடுத்துக்க போறோம். ட்ரையாங்கிள் ஏபிடி இந்த பெரிய முக்கோணத்தை நான் எடுத்துக்கிறேம்மா. பெரிய முக்கோணம் இங்கேருந்து இது 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 ஃபுல்லு எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த 5 சென்டிமீட்டர் இதே வச்சுக்க போறோம். இந்த வேல்யூ வச்சுக்க போறோம். இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். சொல்லுங்க யாரு? நிரஞ்சனா சொல்லுங்கம்மா. இப்போ என்ன எடுத்து என்ன போடணும்? என்ன டேம் எடுத்துக்கணும்? சைனா காசா டேனா? வெரி குட். tan தீட்டாக்கு பதிலா இப்போ 60 டிகிரி. எதிர்பக்கம் ஆப்போசிட் சைடு வேல்யூ என்ன? சந்தோஷ் நீ சொல்றீங்களா? சரி ஹரிஷ் சொல்லுங்கப்பா. 5 + h கா. ஹெச் ஆமாங்க h கா. ஓகே. டிவைட் பை அட்ஜசன்ட் வந்து 5. tan 60 டிகிரி வேல்யூ நந்தினி சொல்லுங்கம்மா. √3 கா. √3 ஈக்குவல் டு 5 + h டிவைட் பை 5. இந்த 5 எனக்கு வேணாம், நான் இங்கே கொண்டு போகிறேன். அப்போ 5√3 ஈக்குவல் டு 5 + h. எனக்கு h தான் வேணும், அப்போ இந்த 5 இந்த பக்கம் வருது. இப்போ 5√3 - 5 ஈக்குவல் டு h. இதில் 5 நான் காமனாக வெளில எடுத்துட்டேன்னா √3 - 1 ஈக்குவல் டு h. இதில் வந்து √3யோட வேல்யூ 1.732 - 1 ஈக்குவல் டு h. 1.732ல 1 போயிடுச்சுன்னா 0.732 ஈக்குவல் டு h. இது மல்டி பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 1 15 16 1 35 36. லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட்னா இங்கே வரும். இதான் h. அப்போ ஹெச்சோட வேல்யூ 3.66 மீட்டர். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கு. அப்படி நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்படி நீங்கள் கேட்குறது புரியுது. போன சமுக்கு இது ஈஸி, அது நிறைய கால்குலேஷன் வந்துச்சு. இதில் ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஆன்சர் வந்துச்சு. பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருக்கா கேளுங்க. ஓகேக்கா. ஓகே ஓகே, 2 பேருக்கு ஓகே. ஓகேக்கா. 3 4 ஓகேக்கா. 5 6 ஓகேக்கா. 7 ஓகேங்கா. 8 ஓகேக்கா. 9. ஓகே சரி, இன்னைக்கு யார் என்ன பார்த்துட்டு வந்திருக்கீங்க? என்ன கேட்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? பார்த்து வந்திருப்பீங்களே. ஹரிஷ்க்கு நீ கிளாஸ் இருந்துச்சா? இருந்துச்சுக்கா, நான் ஊருக்கு வந்துட்டேன். ஓ, இன்னைக்கு ஊர்ல இருக்கீங்களா? ஆமாங்க. ஓ சரி சரி ஓகே. இளம்பிரியன் பாட்டு பாடுறீங்களாப்பா? அந்த ஒரு நிமிஷம் கேப்ல யாராவது ஏதாவது கொஸ்டின் கேக்குறீங்களா? சந்தோஷ் நீ இன்னைக்கு பார்த்துட்டு வரேன்னு சொன்னீங்களே. சொல்லுங்க. லேட்டாவா? ஐயோ சரி ஓகே. நந்தினி சொல்லுங்கம்மா. நான் எப்பக்கா பார்த்துருவேன்? இது வந்து ஏமாத்து வேலையா இருக்கு. நாளைக்கு கண்டிப்பா பார்த்துட்டு வந்து கேக்குறேன்க்கா. திங்கக்கிழமை. ஓகேக்கா. நிரஞ்சனா சொல்லுங்கம்மா. பார்த்துட்டு இல்லக்கா, நாளைக்கு பார்க்க சொல்றேக்கா. அப்ப பனிஷ்மெண்ட் தான் நிரஞ்சனாக்கு. யாரோ கேக்குறீங்க, கேளுங்க. அன்னபறவை ஏங்க தண்ணி பாடி தனியா பிரிக்குது? ஏன் பிரிக்குதா? அதானப்பா அதோட குணமே. நான் கடிச்சப்ல கேட்டேக்கா. கடிச்சோட்லையா? சாதத்தை உழ வைக்கிறதுக்கு வேணுதோ?
இல்லக்கா குடிக்கிறதுக்கு. குடிக்கிறதுக்கு. சரி சரி, ஓகே ஓகே. அக்கா நான் கேக்குறேன்க்கா. கேளுங்கம்மா. ஓடுவான் ஒடியாருவான் ஒத்த கால்ல நிப்பான், அது என்னக்கா? கதவு. ஓகேக்கா, ரைட்டுக்கா. ஓகே. பத்மஸ்ரீ ஏதோ சொன்னீங்களேம்மா. கேக்குறேன்னு சொல்லுங்க. கேளுங்கம்மா. ஆடுவான் பாடுவான் ஆனால் நகர மாட்டான், அவன் யார்? டிவி. இல்லக்கா. ஃபோன். இல்லக்கா. அக்கா சொல்லுங்கப்பா. உப்பு சைவமா அசைவமாக்கா? இன்னும் அந்த கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கலையே. உப்பு அசைவம். எப்படிக்கா? அது தெரியாது, சும்மா சொன்னேன். அசைவம்பா, அசைவம். ஏன்னா அது பீச்ல இருந்து வருது. சொல்லுங்கம்மா. மரம்க்கா. எப்படி? ஆடுவான் பாடுவானா? அப்படிதாங்க போட்டிருக்கு. அப்படிதான் இருக்கு. அதுக்கு டிவியே பெஸ்ட். அதுதான் ஆடுது பாடுது. அது எப்படிக்கா ஆடும்? அதுக்குள்ள ஆடுவாங்களே. அதுக்கு வெளிய தானே காணணும், டிவி தானே காணணும். அப்படி பார்த்தா மரமும் ஆடாதே, கிளை தானே ஆடும். கொஞ்சம் காத்து அடிச்சுன்னா ஆடும்லக்கா. உங்க தங்கச்சியா சொல்லி கொடுக்குறாங்க? சரி ஓகே, ஆடுன்னு வச்சுக்கிறேன். சரி. இளம் சரி, ஹரிஷ் ரைட்டா? அக்கா சாம்பார்ல பட்டா செய்வாங்க, மீன் குழம்புல பட்டா செய்வாங்க, ரெண்டுத்துக்குமே பொதுவா இருக்காது. ஐயோ, அப்புறம் ஏப்பா இந்த கொஸ்டின் கேட்டீங்க? சும்மா கேட்டுங்க. ஆனா அது வந்து அசைவம். நான் கண்டுபிடிச்சேன். எப்படின்னா அது வந்து பீச்ல இருந்து நம்ம எடுத்து சாப்பிட்ற எல்லாமே அசைவம் தானே சொல்றோம். அது மாரி. அப்படி நானா சும்மா சொன்னேன். சரி, அப்புறம் கடல் பாசி கூட தான் சாப்பிடுறோம். சொல்லுங்கம்மா. தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான், அவன் யாருக்கா? இது கேட்டாங்களே யாரோ. வைத்தீஸ்வரன் இந்த கொஸ்டின் ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு. ஃபோன். கேட்டாங்க இது. உங்க தம்பி சொல்லி கொடுக்குறாங்களா? யாரோ பின்னாடி கத்துறாங்களே, யாரு? தம்பி கத்துறாங்க. சரி சரி. சரி, வேற யாரும் அது கேக்குறீங்களா? இளம்பிரியன் ரெடியா? பச்சையா இருக்கு. அது பச்சை தண்ணி குடிக்குது. இல்லக்கா. அது சரியா வேகல. ஆமாங்க. வெரி குட். சொல்லுங்கப்பா. இளம்பிரியன் ஸ்டார்ட்டா? ஸ்டார்ட் பண்றேங்க. பண்ணுங்கப்பா. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயம் பூக்கள் தூவும் காலம், நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே, என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், ஆகாயும் பூக்கள் தூவும் போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுமராக நதியில் நீ நீந்தவா. போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுமராக நதியில் நீ நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், இந்த தேகம் மறைந்தாலும்
இசையாய் மலர்வேன் கேளாய் பூமணமே. ஓ, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கும் காலம். உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. உள்ளம் என்னும் ஊரிலே பாடல் என்னும் தேரிலே நாளும் கனவுகள் ராஜபவனிகள் போகின்றதே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே. கேளாய் பூமனமே. ஓ, சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கார். நாளை கீதமே எங்கும் உலாவுமே. நாளை என் கீதமே எங்கும் உலாவுமே. என்றும் விழாவே என் வாழ்விலே. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூங்கார். அவ்வளவுதாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. வெரி குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் கிளியரா கேக்குறோம் உங்க பாட்டு. இத்தனை நாள் கூட பிரேக் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு சூப்பரா இருந்தது. ஓகே, தேங்க்யூக்கா. உங்க வீடு எங்கப்பா இருக்கு? எங்க வீடு வேட்டைக்காரனுக்குள்ள ம் பெட்ரோல் இருக்குல்லக்கா, பெட்ரோல் பங்க், பெட்ரோல் பங்க். ஆமா. ம் இந்தியன் ஆயில் பெட்ரோல் ஆமா பங்க் ஆமா. இருக்குல்லக்கா. ம் அங்க இருந்து உள்ள ஒரு ரோடு வருதுல்லக்கா. ஆமா. அந்த சாத்தான்குளமா ஏதோ சல்லிக்குளமா ஏதோ ஒன்று வருமே. சடையன் காடா? சடையன் காடுக்கா. ஆ அதுக்குள்ள அத போ- வந்து அப்படியே வந்தீங்கன்னா ஒரு குளம் இருக்கும்க்கா. ம் ரைட் சைடுல அங்க வந்தீங்கன்னா ம் அங்க இருந்து குளத்துல இருந்து 3வது வீடுக்கா. ஓகே. யார் வீடுன்னு கேட்டா வரலாம்? அஞ்சனமுத்து வீடுன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. சரி ஓகே. நீங்க என்னைக்காவது சாட்டர்டே வீட்ல இருந்தீங்கன்னா சொல்லுங்க. நம்ம ரெக்கார்டிங் பண்ணலாம். உங்க பாட்டை வந்து வீடியோ அண்ட் ஆடியோ எடுக்கலாம். யூடியூப் சேனல்ல போடலாம். நிறைய பேர் இப்போ நாங்க அது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் ரேடியோ மூலமா. அது மாதிரி பாட்டு வந்து ரேடியோல பிராட்காஸ்ட் ஆகும். நீங்க எப்பயாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வீட்ல இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க. நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேக்கா. லீவ்ல கால் பண்ணலாமாக்கா? பண்ணுங்கப்பா. சண்டேவை தவிர்த்து என்னைக்குனாலும் கால் பண்ணுங்க. ஏன்னா ஓகேக்கா. சண்டே நான் இங்க வந்துருவேன் வீட்டுக்கு. அதுக்கு தான். ஓகேக்கா ஓகேக்கா. நான் பண்றேன்க்கா இப்போ. ஓகேப்பா. ஓகே. தேங்க்யூக்கா. தேங்க்யூப்பா. வேற யாரும் எதுவும் சொல்றீங்களா? ஹரிஷ், நீங்களும் ஏதாவது பண்ணீங்கன்னா வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். என்ன பண்ணுங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன ஸ்பீச் இல்ல கவிதை, பாட்டு? அதே மாதிரி ஒண்ணும் இல்லக்கா. அப்ப என்ன டேலண்ட் இருக்கு உங்கள்ட்ட? டான்ஸ் அதான் இருக்கா, தெரியல எதுவுமே. எல்லாமே ஒளிஞ்சிருக்கு. இனிமேதான் கண்டுபிடிக்கணுமா? ஆமாங்க. சரி, கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க. வரோம். சரி, வேற யாரும் எதுவும் சொல்றீங்களாமா? ஹர்ஷ்னி, நீங்க ரொம்ப டேலண்டடான கேர்ள்னு கேள்விப்பட்டேன். நாளைக்கு கேக்குறேன்க்கா. சரி. தாரகா, இன்னைக்கு பாட்டு ரெடி பண்ணிட்டு வந்தீங்களா? உங்களுக்கு நேத்து சொல்லி அனுப்புனேனே. இல்லக்கா. ஏன் இல்ல? ஏமாத்துறீங்க பாத்தீங்களா? தெரிஞ்சது பாடுங்க. பாருங்கக்கா. சரி ஓகே. நிரஞ்சனா, பாத்திரம் இல்ல திங்கக்கிழமை. ஹரி, ஹரி ஹரி நீங்க நிறைய கொஸ்டின் கேட்பீங்களே. நாளைக்கு பாத்துட்டு வரேன். சரி, ஏமாத்தாம பாத்துருவாங்க. நந்தினி சொல்லிட்டீங்க. பத்மஸ்ரீ ஆல்வேஸ் குட். சந்தோஷினி நீ கேட்டாங்க. யாராவது ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா யோசிச்சு வைங்க. நான் ஒரு சம் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்ப இன்னும் முடிக்கலையாக்கா நீங்க அப்படின்னு எனக்கு கேக்குறது புரியுது. சரி, இது ஒரு ஈஸியான சம் தான். இது பாப்போமா? ஆனா ஈஸின்னு நினைக்கிறேன். பாப்போம்
ஏன்னா இது ஏதோ மல்டிபிள் பண்ற மாதிரி தான் வருது. 4th சம் கான்செப்ட். நீங்க எல்லா சமயம் இப்படிதான் சொல்றீங்களா? யார் சொன்னது? உங்க ரிலேட்டிவ் சொல்றாங்களா? இல்லக்கா. அம்மாவா? நீங்களே சொல்லிட்டு யார் மேலே பழி போடுறீங்க? சரி, ஆனா இது ஈஸி தான். எல்லா சம்மே ஈஸி தான். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லாம் ஈஸி. ஆகுனா பெருசா இருக்கு. நான் பண்ணவே இல்லையே எப்படிலாம். என்னக்கா பண்ணீங்க இப்ப? நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. கோடு தான் போட்டா அது மட்டும் பெருசாயிருது. டக்கு டக்குன்னு அது மாட்டுக்கும் ஜூம் ஆகுது. இது பண்ணா இது பண்ணும். சரி, இதுல என்ன கான்செப்ட்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏதோ ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்டாச்சு. ஓகேவா? அந்த ஸ்டாச்சு வந்து எப்படி இருக்குன்னா, கீழ வந்து ஒரு நீங்க சிலையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலையெல்லாம் எப்படி இருக்கும்? கீழ ஏதாவது ஒரு கட்டடமா, ஏதோ ஒரு ஷேப் ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேல தான் சிலைய வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோங்க. ஏன் அப்படி வைக்கிறாங்க? தெரியலக்கா. எனக்கும் தெரியாது. ஆனா நானா கண்டுபிடிச்சேன். ஏன்னா ஹைட்டா இருந்தா தானே எல்லாரும் பார்க்க முடியும். யாருக்கா குட்டியா இருந்தா எனக்கு கீழே கொஞ்சம் பார்க்க மாட்டாங்களாக்கா? இல்ல அது கஷ்டமா இருக்குல்ல. தூரமா இருக்கிறவங்க கூட ஹைட்டா இருந்தா பார்க்கலாம்ல. அதனாலதான் ஹைட்டா வைக்கிறாங்க. சரியா? ஏதோ ஒரு இது மேல ஒரு பீடு மாதிரி ஏதோ ஒரு கீழ ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல ஒரு சிலை வச்சிருக்காங்க. நாளைக்கு தான் எனக்கு லீவு. அக்கா அது என்னதுக்கா மேல நிக்கிறது? அதான் சிலை. சரியா? இதான் அந்த சிலை. இப்போ என்ன பண்றோம்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து பேஸ் அடியும் உயரத்தையும் பாக்குறாங்க. இப்போ வந்து என்னென்ன இதுல டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிலையோட ஹைட் அவங்க கொடுத்துட்டாங்க 1.6ன்னு. சரியா? இதோட ஆங்கிள் வந்து கீழே குட்டியா இங்கேருந்து பேஸ் பார்க்கும்போது 40 டிகிரி தான் இதை இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க. உங்க புக்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த வேல்யூ வந்து 60. ஓகேவா? ஆ 60. இப்போ நம்ம கிட்ட வந்து இதோட ஹைட் கேக்குறாங்க. இது வந்து நமக்கு தெரியாது. நான் ஹெச்னு வச்சுக்கிறேன். ஆனா இதுல இந்த கீழ உள்ள டிஸ்டன்ஸும் குடுக்கல. அப்ப நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஓகேவா? வச்சுட்டு ஹெச் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் அதே கான்செப்ட் தான். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த குட்டி முக்கோணம் எடுத்து கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா பெரிய முக்கோணம். இது நம்ம பார்த்த அந்த கஷ்டமான சம் மாதிரி இருக்குல்ல? ஞாபகம் இருக்கா? அது கஷ்டம் கிடையாது. அப்படி வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. என்னென்ன பார்த்தோம்? இது எத்தனை டிகிரிமா? 40ஆ? ஓகே. இது 60. ஓகே. சரி. இது வந்து நமக்கு 1.6. இது வந்து ஹெச், இது எக்ஸ்ன்னு வச்சிருக்கேன். இது ஏ, பி, சி, டி. உங்க விருப்பம் எப்படினாலும் குடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த பிடிசி இத மட்டும் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்க போறேன்மா. பிடிசி இத மட்டும் எடுத்துட்டு பிசிடின்னு வரும். நான் சும்மா இப்படி எடுத்துக்கிட்டேன். டான் தீட்டா தான். டான் தீட்டாக்கு பதிலா 40 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் அட்ஜசன்ட். எதிர்பக்கம் அடுத்த பக்கம். டான் 40 டிகிரி வேல்யூ என்னமா கொடுத்துருக்காங்க? 0.8. அப்புறம் 391. ஓகே. ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸ். எனக்கு எக்ஸ் வேணும். அப்போ நான் வந்து இதை எங்கேயும் கொண்டு வரேன்னா ஹெச் பை 0.8391. சரி, எனக்கு வந்து இப்படி வேணாம். எனக்கு மல்டிபிள் இருந்தாலே ஈஸி அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நான் இதை மட்டும் இங்கே கொண்டு போய் மல்டி பண்ணிக்க போறேன். ஓகே, ஹெச் கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன் நான். நெக்ஸ்ட் இப்போ பெரிய முக்கோணம் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல் ஹைட்னா ஹெச் பிளஸ் 1.6. சரியா? இப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு h plus ஆப்போசிட் வந்து h plus 1.6 by x. இப்போ tan 60 டிகிரி வேல்யூ √3 அம்மா. ஓகே, √3. இது இங்கே கொண்டு வரணும். அப்போ எக்ஸ்ன்னு இங்கே வந்துடும். ஈக்குவல் டு h plus 1.6. எனக்கு ஹெச்சை நான் இங்கே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னா இது ஆப்போசிட் சைட் கொண்டு போகிறேன். அப்போ √3x minus 1.6 ஈக்குவல் டு ஹெச். இங்கேயும் ஹெச் இருக்கு, இங்கேயும் ஹெச் இருக்கு. நான் என்ன பண்ண போறேன், நானா தான் சும்மா இப்படி கண்டுபிடிச்சு போடுறேன். ஓகேவா? சரி, ஹெச்சோட வேல்யூவா இதை சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். அப்போ வந்து √3x minus 1.6 ஹெச்சுக்கு பதிலாக இந்த வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்றேன். ஓகேவா? ஹெச்சுக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், இது வந்து இதை ஒரு சைடும்
நம்பர் ஒரு சைடும் இதை ஒரு சைடும் கொண்டு வர போகிறேன். √3க்கு வேல்யூ என்னம்மா? 1.732. கரெக்ட். அப்படி நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். √3க்கு 1.732 இன்ட்டு எக்ஸ். இந்த டேமை இந்த பக்கம் கொண்டு வந்தால் -0.8391 எக்ஸ்ன்னு இருக்குது, ஈக்குவல் டு 1.6. இது பக்கம் போகுது ப்ளஸ் வருது. இப்போ இதில் இதை நம்ம மைனஸ் சப்ராக்ட் பண்ணணும், கழிக்கணும். எப்படி இந்த எக்ஸ் காமனாக வெளில எடுத்துடலாமா? இதை கழிச்சிருங்க. என்ன வரும்? 1.732. இதில் வந்து 0.8391 வரை இருக்கா, இங்கே நம்ம 0 போட்டுக்கலாம். அப்போ இது வந்து 1 ஆகும், இது வந்து 10 ஆகும், அப்போ 9, இது வந்து 3 வந்து 2 ஆகும், 11 ஆகும். அப்படின்னா இது வந்து 2, இது வந்து 6 ஆகும், இது 12 ஆகும். அப்படின்னா 12ல் 3 போயிடுச்சுன்னா 9, 6ல் 8 போகாது, அப்போ இது 0 ஆயிரும். 16ல் 8 போயிடுச்சுன்னா 8. அப்போ எக்ஸுக்கு இப்போதைக்கு என்ன இருக்குது இங்கே? 0.8929 இருக்குது, ஈக்குவல் டு 1.6. எனக்கு வந்து எக்ஸ் மட்டும் தானே வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு 1.6 டிவைடட் பையில் வந்துடுது. எனக்கு 9. இந்த 9 வந்து 5யோட ஜாஸ்தின்றதுனால இது கூட 1 நான் கூட்டிக்கிறேன், 3 வந்துடுது. இப்போ மேலேயும் கீழே நான் வந்து 1000ஆல் மல்டி பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு ஹோல் நம்பராக மாற்றுறதுக்காக. அப்போ 1600 வந்துடும் மேலே. இங்கே 893 வரும். நான் வந்து 2 டேபிளில் கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சல் பண்ண போகிறேன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுங்க. என்ன பண்ணுறது? எனக்கு 6 இப்படியே நான் ஸ்டாப் பண்ணி போகிறேன். 223 400 111. இது வந்து 200. இது வந்து 5 1னா இதுவும் 5 தான். இது வந்து நான் வந்து 2 டேபிளா, அப்போ 100. 5 டேபிளில் கேன்சல் பண்ணனா 11. இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 20. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 5.5 வரும். இதை கேன்சல் பண்ணா 10. இதை திருப்பி கேன்சல் பண்ணால் 1.1. இதை கேன்சல் பண்ணால் 5. இதை 11ல் கேன்சல் பண்ணால் 0.1 ஆகிடும். இதை வந்து 11ல் கேன்சல் பண்ண முடியாதா? 2ல் தான் கேன்சல் பண்ணலாம். அப்போ இது வந்து 0.5 வந்துடும். இது வந்து 2.2 வரும். இதை திருப்பி கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிளில் 0.45 வரும். இது மேலே கிரீம் மல்டி பண்ணோம்னா 4.5 சம்திங் வருது எனக்கு. அங்கே என்ன வருது? அங்கே இல்லை. சரி, சும்மா இப்போதைக்கு வச்சுக்கலாம். இதான் 4.5 வந்திருக்குமா எனக்கு. என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா போதும், ஓகேவா? எக்ஸை நான் இப்போ கண்டுபிடிக்க போகுது 4.5 சம்திங் வருது மீட்டர். இப்போ எக்ஸை எடுத்துகிட்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஹெச் கிடச்சிரும். அப்போ நான் என்ன பண்ணலாம்? இதில் கூட டேரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டி பண்ணாலே போதும். 0.8391 இன்ட்டு 4.5 இதை மல்டி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். மல்டி பண்ணி பாருங்க. 839 கூட 45 மல்டி பண்ணி பாருங்கம்மா. இதில் என்ன எழுதிருக்குன்னு எனக்கே தெரியலையே. என்ன எழுதிருக்குன்னு எனக்கே தெரியல. சரி, ஓகே, ஏதோ வரும்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்ன வருது? 377.775 வருதுன்னு வச்சுக்கலாம். லாஸ்ட் லைன் 4 டிஜிட் தள்ளினா 37.8 சம்திங் வருது, ஓகேவா? ஹெச் வந்து 37.8 மீட்டர் இந்த மாதிரி வருது வேல்யூ. கரெக்டா? ஏன்னா நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனா? சரி, இந்த கொஸ்டின்ல நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன் ஒரு டைமு. இதுல பீடத்தின் உயரத்தை காண்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. இந்த கீழே உள்ளது கேட்கல அவங்க. நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்களேன், இங்க நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதே இல்லை. டைரக்டா நம்ம டிவைட் பண்ணியே போட்டுடலாம். இங்க பாருங்க, இந்த எக்ஸை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லமா, அதனால நீங்க அதை கண்டுபிடிச்சி டைம் வேஸ்ட் பண்ணவே வேணாம். நீங்க டைரக்டா ஹெச் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஹெச் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா டிவைடட் பை மெத்தட்ல போட்டாலே ஆன்சர் வரும். இப்போ இது கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா, இது இப்படியே இருக்கட்டும். இது இப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்கம்மா.
இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆன்சர் வருதா? இந்த ஆன்சர் வருது. இது செகண்ட்னு வச்சுக்கோங்க. இது 2 மட்டும் வச்சு ஹெச் கண்டுபிடிச்சா போதும். இதையும். அந்த 2 மட்டும் சொல்றீங்களா எனக்கு? 0.8391 ஆமா? ஆமாங்கா. ஓகே. ஈக்குவல் டு h பை x. இன்னொரு டேர்ம் என்னமா இருக்கு? √3x ம். ஈக்குவல் டு h பிளஸ் ம். 1.6. ஓகே. எனக்கு ஒன் சைடு இது ஆக்சுவலா எப்படி இருக்கும்? x வந்து டிவைடர்ல இருக்கும். அப்படிதானே? அப்படியே நம்ம வச்சுருவோம். இது அப்படியே வச்சிடலாம். ஏன்னா எக்ஸை கேன்சல் பண்ணணும். அதுக்காக தான். இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனா? நான் ரெண்டுத்தையும் வகுத்தேன் அப்படின்னா எனக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். இந்த டேர்ம் டிவைட் பை இந்த டேர்ம்னா 0.8391 டிவைட் பை √3 ஈக்குவல் டு இங்க h பை எக்ஸ் இருக்கும். இதுல இந்த டேர்ம் பை எக்ஸ் இருக்குமா? எனக்கு அது வேணாம். எனக்கு முதல்ல இப்படியுமே வேணாம். நான் வந்து இதை மேல வச்சுக்கிறேன். எனக்கு √3 ஈக்குவல் டு h பிளஸ் 1.6 மேல வச்சுக்கிறேன். கீழே வந்து 0.8391 வச்சுக்க போறேன் நான். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் வச்சுக்கலாம். கீழே இங்க வந்து h இருக்கு. ஓகே, இப்படி வச்சுக்கிறேன் நான். என்ன பண்ணியிருக்கேன்? செகண்ட் டேர்மை டிவைட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணியிருக்கேம்மா. இப்போ இந்த √3யோட வேல்யூ என்ன? நமக்கு இதில் h கண்டுபிடிக்கணும். அப்போ இது நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணணும். √3யோட வேல்யூ 1.732 இன்ட்டு h. இது கூட இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0.8391 h பிளஸ் இது கூட இதை மல்டிபிள் பண்ணணும். 0.8391 இன்ட்டு 1.6 மல்டிபிள் பண்ணுங்க. 22 40 42. ஓகே, பேலன்ஸ் டேம் அப்படியே எழுதிடுவேன். பேலன்ஸ் அப்படி எழுதுனா 19380 வேணாம். 6 6 இது வந்து 11 1 6 12. லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோமா? அப்படின்னா இங்கே வந்து 12.6166 இருக்கு. எனக்கு ஹெச் வேணும். நான் இதை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அப்போ 1.732 ஹெச்சை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா மைனஸ் 0.8391 இருக்கும். இன்ட்டு 12.6166 இந்த மாதிரி வரும். இதையும் மைனஸ் பண்ணுங்க. வர ஆன்சரை டிவைடரில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணுங்க. உங்களுக்கு ஹெச் கிடைக்கும். கான்செப்ட் புரியுதா? நீங்கள் எக்ஸே போகவே வேணாம், நேராக இங்கே வந்துருங்க. என்னென்ன பண்ணியிருக்கோன்னு மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்க, நிறைய போட்டு வச்சிருக்கேனா? என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு கான்செப்ட் புரியுதுல்ல? கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இந்த குட்டி முக்கோணத்தை எடுத்துக்கோங்கம்மா. இது 40 டிகிரி, இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். இதை வச்சு நீங்கள் டேன் எழுதிடுறீங்க. அதே மாதிரி பெரிய முக்கோணம் ஆப்போசிட் அட்ஜசன்ட், எதிர்பக்கம் அடுத்த பக்கம், அதையும் வச்சு ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. ரெண்டுத்தையும் வகுத்தாலே போதும். டிவைட் பண்ணுங்க போதும். டிவைட் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைமா டிவைட் பண்ணீங்கன்னா ரெண்டுத்துலையும் இருக்கிற எக்ஸ் காணா போயிடும். நமக்கு எக்ஸ் வேணாம், அதை விட்டுட்டு மற்றதை மட்டும் இந்த மாதிரி வகுத்தா போதும். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. ஹெச் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஹெச்சுக்கு மல்டிபிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சால்வ் பண்ணிட்டு டிவைடர்ல கொண்டு போய் கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். கான்செப்ட் புரியுதா? சரி, சரிம்மா. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து காலையில டெஸ்ட்டுக்கு கொடுக்கல, எதுவும் திங்கக்கிழமை கொடுக்கணுமா? திங்கக்கிழமைக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நாளைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன டெஸ்ட் அப்படின்னா, உங்களால என்ன படிக்க முடியும் அதை சொல்லுங்க. 6.1 மட்டும் படிச்சுட்டு வரீங்களா? 6.1 அதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபுல்லா பார்த்துட்டு வந்துடுறீங்களா? சரி, அதுலேருந்து மட்டும் ஒரு சில சம்ஸ் கேட்குறேன். இம்பார்ட்டன்ட் எதுவும் அது மட்டும் தான் கேட்பேன். நீங்கள் தான் எல்லாமே இம்பார்ட்டன்ட் சொன்னீங்களேக்கா. அதுலேயும் மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குல்ல, அது கேட்குறேன். ஓகே, செகண்ட் வந்து திங்கக்கிழமை என்ன டெஸ்ட் அப்படின்னா 8th சாப்டர் 1 மார்க்கா? 8th சாப்டர் 1 மார்க்கு. தேற்றம் எல்லாமே முடிஞ்சிருச்சா? எல்லாமே எழுதிட்டோமா? மெனிலா சீவாஸ் எல்லாமே எழுதிட்டோம். ஓகே, ஓகே. இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து தியரம். ஓகேவா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினா கம்பல்சரி 100 மார்க் எடுக்கலாமா? இதே மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுங்க, சூப்பராக மார்க் எடுக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே எழுதுனது அனுப்பாதீங்க.
அந்த மாதிரிலாம் பண்ணாம கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. போன டைம் எழுதுனதுக்கு இந்த டைம் எழுதுனதுக்கு டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். சரியா? போன டைம் 10 நிமிஷம் எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு 7 நிமிஷத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்க. இப்போ திருப்பி அடிப்படை விகிதசம தேற்றம் ஃபர்ஸ்ட் தேற்றம் தான் எழுத போறீங்க. பிபிடி தேற்றம் தான் எழுத போறீங்க. ஓகேவா? அது எழுதுங்க. தேற்றம் சொல்லிட்டேன். ஜாமெண்ட்ரியில வந்து செகண்ட் மாடல் நேற்று கிரேட்டர் தென் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு லெஸ் தென்ல ஒரு சம் போடுங்க. ஓகேவா? அப்புறம் கிராஃப்ல வந்து எக்ஸசைஸ்ல 4th சம் நினைக்கிறேன். பயிற்சியில 4வது கணக்கு. அது ஒண்ணு. கிராஃப், ஜியோமெட்ரி, தியரம் 1 மார்க் 4 முடிஞ்சிருச்சு. ஒரு 5 மார்க்கும் ஒரு 2 மார்க் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு ஒருத்தவங்க நடத்துறேன்னு சொன்னாங்க, நான் வரவே இல்லை. நேத்து அந்த சம் போட்டிங்களாமா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி. ஆனா நீங்க நடத்தணுன்றதுக்காக தான் நான் அந்த சம் கொடுத்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு. அந்த சம்ம நான் இப்ப சொல்றேன். அதை விட்டுட்டு நான் அந்த சம்க்கு வந்தேன். இந்த அம்புக்குறி சரி இது போடுங்க. 1.11 இது ஹோம்ஒர்க் வச்சுக்கோங்க. சாரி டெஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. 1.11 இது எழுதுங்கம்மா. இருபுற சார்புனா என்னன்னு படிச்சு எழுதுங்க. இது மாதிரி உங்களுக்கு வேர்டிங்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி ரெட் கலர்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேருந்து கேட்பாங்க. சரியா? அதனால கொஞ்சம் இந்த மாதிரி பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கோங்க. பைஜெக்ஷன்னா என்ன அப்படின்றத படிங்க. 2 மார்க்கா இதை வச்சுக்கோங்க. ஓகே? 2 மார்க்கும் சொல்லிட்டேன், 5 மார்க்கும் சொல்லிட்டேன். எல்லாமே சொல்லிட்டேனா? புக் இல்லையா? குரூப்ல நானே போட்டுறேன். என்கிட்ட புக் இருக்கு. நீங்க கூகுள்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓ கொஸ்டின் போட சொல்றீங்களா நீங்க? இல்ல புக் வேணுமா? கொஸ்டின் மட்டுமா? சரி. யாராவது கொஸ்டின் குரூப்ல சென்ட் பண்றீங்களாமா? தாரகா இல்ல ஹர்ஷினி, பத்மஸ்ரீ, ரஞ்சனா, ஹரி யாராவது கொஸ்டின் அவங்க பண்ணுவாங்களே அதே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுல நம்பர்ஸ் மட்டும் மாத்தி போட்டுறீங்களா? யாரு பொறுப்பெடுத்துக்கிறீங்க? ஹூ? ஹர்ஷினி நீங்க தான். ஓகேக்கா. சொல்லாமலே நீங்களே பண்ண மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? சரி ஓகே. ஹோம்ஒர்க் நான் எதுவும் கொடுக்கல. நாளைக்கு டெஸ்ட் எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஓகேம்மா. தேங்க்யூ. பை பாய். இன்னைக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கோம். ஏன்னா சம்ஸ் அப்படி. நாளைக்கு கிளாஸ் கிடையாதுப்பா. நாளைக்கு டெஸ்ட் மட்டும் இருக்கு. அட்டென்ட் பண்ணுங்க. ஓகேப்பா. நாளைக்கு மார்னிங்கே நீங்க சரி மார்னிங் நான் கொஸ்டின் அனுப்ப மாட்டேன். சரி ஓகே. மார்னிங் வேற ஏதாவது படிங்க. நான் அப்புறமா கொஸ்டின் அனுப்புறேன். கொஸ்டின் நான் அனுப்பலைன்னா குரூப்ல கேளுங்க. ஓகேம்மா. ஓகே. தேங்க்யூ. பை பாய். குட் நைட். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.